Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா thumbnail பார்த்துட்டு தான் வந்து நீங்க வீடியோக்குள்ளேயே வந்திருப்பீங்க. அதாவது இப்பதான் புதுசா சேனல் ஸ்டார்ட் பண்ணி 500 சப்ஸ்கிரைபர் 3000 வாட்ச் அவர்ஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்சன்ஸ்ல தான் வந்துட்டு போய் நீங்க சைன்இன் பண்ணி உங்களோட பேமெண்ட் மெத்தட் என்னென்ன எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கறது எல்லாத்தையுமே நீங்க பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. நான் வந்து ஆட்சன்ஸ்ல என்ன ஒரு தப்பு பண்ணினேன் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து $10 ரீச் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்சன்ஸ் ஆப்குள்ள போயிட்டு ஆட்சன்ஸ் வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நான் வந்து சைன்இன் பண்ணி உள்ள போய் பேமெண்ட் இன்ஃபோல போய் எல்லாமே அவங்க என்னென்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்களோ எல்லாத்துக்குமே கரெக்டான ஆன்சர் பண்ணி கடைசியில எதுல தப்பு பண்ணினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் டாக்ஸ் இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு 3-4 பேஜ் இருக்கும். அந்த இதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுல வந்து நமக்கு வந்து அட்ரஸ் கேட்கும். அதுல வந்து போஸ்டல் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும், பர்மனன்ட் அட்ரஸ் அப்படிங்கிறது இருக்கும். நான் வந்து என்னோட ஆதார் கார்டுல நான் வாடகைக்கு குடியிருந்த வீட்டோட அட்ரஸை தான் அதுல கொடுத்துருந்தேன். ஏன்னா ஆதார் கார்டுல என்ன அட்ரஸ் இருக்கோ அதவே கொடுத்துருவோம், அப்பனா எந்த பிரச்சனையும் வராது. சப்போஸ் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போஸ்ட் வந்தாலுமே நமக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ற மாதிரி பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நானும் அசால்ட்டா என்னுடைய ஆதார் கார்டுல என்ன அட்ரஸ் இருந்துச்சோ அந்த அட்ரஸை கொடுத்துட்டேன். இப்ப நான் இருக்கிற அட்ரஸுக்கும் இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த அட்ரஸுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க. நாங்க இது வரைக்குமே எந்த அட்ரஸ் எதுவுமே மாத்தல. இந்த வீட்டுக்கு வந்தே பாத்தீங்கன்னா ஒரு 2.5 வருஷம் தான் ஆகுது. அதனால பெரிய அளவுல மாத்திக்க வேண்டாம், நமக்கு ஒரு சொந்தமா ஒரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமே பர்மனன்ட் அட்ரஸ் மாத்திக்கலாம் தான் முடிவு பண்ணியிருந்தோங்க. ஆனா பாத்தீங்கன்னா நான் வந்து ஆட்சன்ஸ்க்கு வந்து உள்ள எல்லாமே டாக்ஸ் எல்லாம் வந்து அந்த ஃபார்ம் ஃபுல்லாவே ஃபில் பண்ணி எல்லாமே சப்மிட் பண்ணினதுக்கு அப்புறமா எனக்கு ஆட்சன்ஸ்ல இருந்து ஒரு மெயில் வந்திருந்துச்சு. 2 மெயில் வந்திருந்துச்சு. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்சன்ஸ் வெரிஃபிகேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு, நாங்க வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பின் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டல்ல அனுப்புவோம், 2 வாரத்துல இருந்து 4 வாரத்துல வரும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நானும் ஓகே சரி நமக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல இருந்தேன். 2வது மெயில் என்ன அப்படின்னா நீங்க கொடுத்த டாக்ஸ் இன்ஃபோ வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. 2 மெயிலுமே வந்து ஒரே நாள் தான் வந்துச்சு. ஓகே அப்படின்ட்டு நானும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லயும் போய் சொல்லி வச்சுட்டு தான் வந்தேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு போஸ்ட் வரும், கண்டிப்பா வந்தா வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்தேன். அவங்களும் அவங்க நம்பர் கொடுத்தாங்க. ஏன்னா எங்களால உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண முடியாது, நீங்களாவது எங்களுக்கு அப்பப்ப ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். என்னன்னா அந்த மெயில்ல 2 வாரத்துல இருந்து 4 வாரத்துக்குள்ள வரும்னு போட்டிருந்ததுனால கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். ஆனா மெயில் பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக்லயே வந்துருச்சு. வந்திருக்கும் போது அவங்களும் அந்த கூட்டத்துல கவனிக்கல என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வந்த போஸ்ட் வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. நான் வந்து ஒரு 1.5 வாரத்துக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்கும் போது ஆமா வந்துச்சு, ஆனா வந்து நாங்க ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இதை யாருக்கிட்ட கேட்டேன் அப்படின்னா சரி நம்ம மறுபடியும் ஆட்சன்ஸே சைன் பண்ணி உள்ள போயிட்டு ஏதாவது ஹெல்ப் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்னு சொல்லி உள்ள தேடினேன். ரீசெண்ட் பின் போட்டேன். ஆனா பாத்தீங்கன்னா 2ல இருந்து 4 வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து நாங்க ரீசெண்ட் பின் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அதுல ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா தான் இருந்தேன். எனக்கு பொறுமையாவே ஒன்னாவது இருக்க முடியல, என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு 4 வாரம் தாண்டினதுக்கு அப்புறமா மறுபடியும் அதே ஆட்சன்ஸ்ல சைன்இன் பண்ணி உள்ள போய் ஹெல்ப்ல போய் மறுபடியும் ரீசெண்ட் பின் கொடுத்தேன். ஆனா நான் எந்த விதமான அட்ரஸையுமே சேஞ்ச் பண்ணல, அந்த ஆதார் கார்டுல இருந்த அட்ரஸவே தான் கொடுத்தேன். சரி நம்ம வந்து இந்த டைம் உஷாரா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நானே தைரியப்படுத்திக்கிட்டு அதே அட்ரஸவே மறுபடியும் கொடுத்துட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அதுல என்ன கேட்டிருந்துச்சுன்னா நீங்க அட்ரஸ் எதுவும் தப்பா கொடுத்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் அதுல கேட்டிருந்துச்சு. நான் அதே அட்ரஸ் தான் திருப்பியும் கொடுத்தேன். வெரிஃபை ஆயிடுச்சு ஓகேன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் சமாதானமா இருந்தேன். ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா நான் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி எனக்கு மெயில் வர்ற அன்னையில இருந்தே நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டே தான் இருந்தேன். கரெக்டா பாத்தீங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ணி ஒரு 5வது நாள் வந்து எனக்கு போஸ்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க ஸ்பீட் போஸ்ட்ல அனுப்புறாங்க அப்படிங்கிறது. அது இல்லாம அதுல வந்து போன் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் ஆட்சன்ஸ் ஃபார்ம்ல வந்து என்னோட போன் நம்பர் கொடுத்துதான் நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருந்தேன். அது என்ன எனக்கு மட்டும்தான் அப்படியா இல்ல நிறைய பேருக்கு அப்படி வந்திருக்குதா என்னங்கிறது எனக்கு தெரியல. அப்படி வந்திருந்தா மறக்காம நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து இந்த பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா இப்போ என் கையில வந்து
ஆட்சன்ஸ் கவர் வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்து போடுறோம். ஒரு நேரம் வியூஸ் போகும், ஒரு நேரம் வியூஸ் போகாது. ஆனாலுமே நீங்க மனம் தளராம வீடியோ போடுங்க. கண்டிப்பா ஒரு நாள் வந்து ஒரு சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து என்னுடைய வெற்றிக்கான முதல் படி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யார் யார் ஆட்சன்ஸ்ல என்னென்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கறத பத்தியும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலா 3000 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. 3000 சப்ஸ்கிரைபர் கொடுத்த என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. 3000 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. 3000 சப்ஸ்கிரைபர் கொடுத்த என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்க கொடுக்குற சின்ன சின்ன சப்போர்ட் தான் எனக்கு அதுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்குது. தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.